நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ, இயேசு வருகிறார். நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கிறார். வருந்தி சுமக்கும் பாரம் நம்மை கொடிய இருளில் சேர்க்கும். வருந்தி சுமக்கும் பாரம் நம்மை கொடிய இருளில் சேர்க்கும். செய்த பாவம் இனி போதும், மீட்பர் பாதம் வந்து சேரு. மீட்பர் பாதம் வந்து சேரும். நெஞ்சத்திலே தூய்மை உண்டோ, இயேசு வருகிறார். நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கிறார். டியர் ஃப்ரெண்ட்ஸ், அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நம்முடைய இருதயம் எங்கு இருக்கிறது, எதை நோக்கி இருக்கிறது? நேற்றைய தினத்தில் தியானித்தபடியாக ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனிதன் ஆண்டவரிடத்தில் வந்து துக்கமுகமாய் கடந்து சென்றான் என்று சொல்லி அவனை குறித்து நாம் சிந்தித்தோம். ஒருவேளை அவன் ஒரு முறை வந்தான், ஒரு முறை திரும்பி சென்றான். மீண்டும் வருவதற்கு வாய்ப்பு கிடைத்திருக்கும், வந்திருப்பானோ என்பது நமக்கு தெரியாது. ஆனால் எனக்கும் உங்களுக்கும் பல முறை வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. ஆனால் என் இருதயமோ உலகத்தை சார்ந்தே வாழ்ந்ததினாலே அவருக்கு நான் இடம் கொடுக்க மறுத்து கொண்டே இருக்கிறேன். இன்றைக்கு ஒரு தருணம் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, உங்களுடைய பொக்கிஷம் எங்கு இருக்கிறதோ அங்கு தான் உங்களுடைய இதயம் இருக்கும் என்று சொல்லுகிறார். பொக்கிஷம் சொன்னோன்னா பணத்தை நினச்சிடக்கூடாது. என்னுடைய அன்பு எங்கே இருக்குது, யார் மேலே வச்சுருக்கிறேன், எது மேலே வச்சுருக்கிறேன், என்னுடைய பெருமை எதன் அடிப்படையில் இருக்கிறது, என்னுடைய மாம்சம் எதை சிந்திக்கிறது, இவையெல்லாம் பொக்கிஷம்தான். அது உலகத்தை சார்ந்திருந்துச்சுன்னா உன்னதரை பார்க்க முடியாது, இதயத்தை கொடுக்க முடியாது. நான் விரும்புகிற அனைத்து காரியங்களும் ஒரு பொக்கிஷத்தை போல நான் பேணி வைத்திருக்கிறேன். அது உலகமாக இருந்துச்சுன்னா அந்த உலகத்துக்கு தான் இதயத்தில் இடம் உண்டு, வெளியே உன்னதருக்கு இடமில்லை. ஏனென்றால் உலகமும் உன்னதருக்கும் பெருத்த வேறுபாடு உண்டு. உலகத்தை நேசித்தேன்னா உன்னதரை நேசிக்க முடியாது. உன்னதரை நேசிக்கணும்னு நினச்சேன்னா உலகத்தை விட்டுறணும். வாலிப நாட்களிலே மிக மிக கடுமையான ஒரு காரியம் அது. இன்றைக்கும் கூட ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருப்போம். அந்த வாலிபனை போல எத்தனையோ வாலிபர்கள் ஆண்டவருக்கு இதயம் கொடுக்காமல் போயிருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவருக்காக இதயத்தை கொடுத்து கடைசி வரை பரலோகத்தை நோக்கி வாழ்ந்த வாலிபர்களும் வேதத்தில் அநேகர் உண்டு. அந்த வரிசையிலே நானும் நீங்களும் இணைந்து கொள்வோம். நிச்சயமாக நம்முடைய பொக்கிஷம் உலகத்தை அல்ல, உன்னதரை நோக்கி பரத்தை நோக்கி இருக்கும் பொழுது என் இதயத்திலே அவர் வந்து குடியமர்த்த முடியும். பூமிக்குரியவர்களை அல்ல, பரத்துக்குரியவர்களை சிந்திப்போம், அதையே தேடுவோம், அதிலே அன்பு வைப்போம், நாடுவோம். நம்முடைய இதயத்திலே ஆண்டவர் வந்து ஆட்சி செய்வார். அப்படிப்பட்ட கிருபைகளை இன்றைக்கு ஆண்டவர் தருவாராக. ஆமேன்.